ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை தரும் துளசி பூஜையை பற்றி பார்க்கலாம். அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும். அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி வழிபட்டோம்னு சொன்னால் பெருமாளின் அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளால் பூஜை செய்யணும். துளசி இலைகளை வாங்கி குறிப்பிட்ட அளவு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணீரை பிடிச்சு அதில் போட்டு வச்சு விடுங்கள். இந்த துளசி தீர்த்தத்தை சனிக்கிழமையில் காலையில் தயார் செய்து வச்சுக்கொள்ளலாம். அதாவது ராகு காலை எமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில்னாலும் இந்த துளசி பூஜையை நாம் செய்யலாம். வீட்டில் பெருமாளின் சிலை, வலம்புரி சங்கு இது போன்ற ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாம் ஏற்கனவே தயார் செய்து வச்சிருந்த அந்த துளசி இலை தீர்த்தத்தை பயன்படுத்தி அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை அப்படி எந்த பொருட்களும் இல்லை, பெருமாளின் படம் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னால் துளசி இலைகளை நம்மளுடைய கைப்பட மாலையாக கட்டி பெருமாளுக்கு போட்டு நன்றாக அலங்காரம் செய்யலாம். இவ்வாறு அலங்காரம் செய்து முடிச்சதுக்கு பிறகு பெருமாளுக்கு முன்பாக 9 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணும். அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு உரிய சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம் இது போன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் தயார் செய்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பிறகு துளசி இலைகளை பயன்படுத்தி ஓம் நமோ நமோ நாராயண இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை நீங்கள் கூறி அர்ச்சனை செய்யணும். பிறகு கைப்புற தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துட்டு நெய்வேத்தியமாக வச்ச பொருட்களை பிரசாதமாக பிறருக்கு கொடுக்கணும். இந்த முறையில் சனிக்கிழமையில் யார் ஒருவர் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற்று செல்வ வளத்துடன் வாழ்வார்கள் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.